Take the weaker side. அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு செய்வது. அப்போதான் நம்மளுடைய திறமை என்ன என்பது வெளிப்படும். அது மாதிரி இந்தியாவிலே எந்தெந்த தொழிற்சாலைகள் இப்பொழுது பலவீனமாக இருக்கிறதோ அதை மீண்டும் புத்துணர்ச்சியோடு செயல்பட வைக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்து அதில் நான் வெற்றி கண்டிருக்கிறேன். அதைத்தான் அவர் இங்கே சொன்னார். பல உதாரணங்களை சொல்லலாம். அதற்கு முன்பாக ஒன்றை சொல்லியாக வேண்டும். இந்த சிறு குறு தொழிலுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் பல பேருக்கு தெரியாத ஒன்று. உங்களிலே சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரியாது. இந்தியாவினுடைய ஏற்றுமதி பங்கில் 46 விழுக்காடு உங்களை சார்ந்தது. எத்தனையோ துறைகள் இருக்கின்றன, ஆனால் ஏற்றுமதியிலே 46 விழுக்காடு சிறு குறு தொழில் நிறுவனங்களாம். அடுத்து ஜிடிபி என்று சொல்லப்படுகிற இந்த அரசாங்கத்தின் மொத்த வருமானத்தில் 30 விழுக்காடு சிறு குறு தொழில் நிறுவனங்களாம். ஆனால் இதற்கு இன்னும் கவனம் அதிகம் செலுத்த நான் சொன்னேன். முதலில் சரியான சொல்லை பயன்படுத்தினேன். அதிகமாக பேணப்பட வேண்டும் என்று. புறக்கணிக்கப்பட்டவர்களாக இல்லை, ஆனால் இன்னும் அதிக கவனம் உங்களுக்கு செலுத்தியாக வேண்டும். காரணம், இந்த சஸ்டைனபிள் குரோத் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்று சொல்வதற்கு நம்முடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய தயாரிப்புகள் செல்லாத இடமே இல்லை. சந்திராயன் 3 இந்தியாவிற்கு உலக அளவிலே புகழ் பெற்று தந்த அந்த சந்திராயன் 3 இருந்த பாகங்கள் உங்களால் தயாரிக்கப்பட்டவை. நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் ஒரு நல்ல செய்தியை சொன்னார். ஆபரேஷன் சிந்தூர் என்ற அந்த போரின் போது நடைபெற்ற பல முக்கியமான கருவிகள் எம்எஸ்எம்இயால் தயாரிக்கப்பட்டது. ஆக சின்ன, அதாவது ஒரு பெரிய வண்டிக்கு சின்ன அச்சாணியை போல அதில் இருக்கிற ஒரு சின்ன போல்ட் நட்டு என்று சொல்வார்கள். அதே போல உங்களுடைய பங்கு ரொம்ப 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 இன்றியமையாத ஒன்று. இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், அதையும் பேசிக் கொண்டிருந்தோம். Are you able to follow me, Mr. Acharya? But I have to speak to them, so I have to speak in Tamil. They can understand English, but I prefer to speak in Tamil, being here. இப்போ தமிழ்நாடு இப்போ 39 லட்சத்தோடு 3வது இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை யாரும் மறக்க முடியாது. நான் அரசியல் பேசவில்லை. நித்தி ஆயோக் என்ற அமைப்பு உங்களுக்கு தான் தெரியும். நித்தி ஆயோக் யாரையும் சாராத ஒரு சுயேட்சையான சுதந்திரமான அமைப்பு. அதனுடைய ஆலோசனையின் பேரில் தான் இந்திய அரசாங்கமே எதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சொல்லும். அந்த நித்தி ஆயோக் என்கிற அமைப்பு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் ஆய்வு செய்து எந்தெந்த துறைகளில் யார் யார் முன்னணியில் இருக்கிறார்கள், எங்கே அதிக கவனம் செலுத்த